அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக 6th தமிழ்லேருந்து முக்கியமான கேள்விகள் தினமும் 50 கேள்விகளாக பாட்டு வரும். இன்று பார்த்தீங்கன்னா ஒரு 50 கேள்விகள் உங்களுக்கு 6th நியூ தமிழ் புக்கில் இருந்து என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எந்த இடம்? காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் ஆப்ஷன்ல காவிரி கரையாகும். நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யார்? ஆன்சர் சரிதான். எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் தான் நேர்மையான வாழ்வை வாழ்பவராவார். மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன? மூதுரைகளில் எத்தனை பாடல்கள் உள்ளன? ஆப்ஷன்ல மூதுரையில் 31 பாடல்கள் உள்ளன. இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று ஐயா அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் ஆன்சர் நெல்லை சு முத்து அவர்கள். தீர்க்கதரிசி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் யார்? தீர்க்கதரிசி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் ஆப்ஷன்ல புவியரசு என்பது சரியான ஒன்று. அடுத்த கேள்வி. எளிதாகும் இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இதை நம்ம எப்படி பிரித்தெழுதுமோ? எளிது கூட்டல் ஆகும் என்பது ஆப்ஷன் பி சரியான ஒன்று. லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை எழுதியவர் யார்? லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை எழுதியவர் எட்வின் அர்னால்டு என்பது சரியான ஒன்று. மனித குலத்தை வாழ வைப்பது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. மனித குலத்தை வாழ வைப்பது ஆன்சர் இரக்கம் என்பது சரியான ஒன்று. பூதளம் என்பதன் பொருள் என்ன? பூதளம் என்பதன் பொருள் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பூமி என்பது சரியான ஒன்று. புதிய ஆத்திச்சூடி எழுதியவர் யார்? புதிய ஆத்திச்சூடி இதுல அறிவியல் ஆத்திச்சூடி படைத்தவர் யார்? புதிய ஆத்திச்சூடி படைத்தவர் யார் அப்படின்னு கேள்விகள்லாம் இருக்கு. இதுல புதிய ஆத்திச்சூடி எழுதியவர் பாரதியார் என்பது சரியான ஒன்று. கல்லெடுத்து இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இதை நம்ம எப்படி பிரிப்போம்? கல் கூட்டல் எடுத்து என்பது சரியான ஒன்று. ஔவையார் எழுதிய நூல் அல்லது நூல்கள் யாவை? ஆப்ஷன்ல பாருங்க. ஔவையார் எழுதிய நூல்கள் இதுல ஆத்திச்சூடி, நல்வழி, கொன்றை வேந்தன் இந்த அனைத்து நூல்களையும் ஔவையாரால் எழுதப்பட்டுள்ளது. உடல் நோய்க்கு எது தேவை? உடல் நோய்க்கு எது தேவை? உடல் நோய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஔடதம். ஔடதம்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்? மருந்து. ஔடதம் என்பது மருந்து என பொருள்படும். அணுகு என்பதன் எதிர்ச்சொல் என்ன? அணுகு இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? விலகு என்பது எதிர்ச்சொல்லாகும். ஔடதம் கூட்டல் ஆம் இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? ஔடதம் கூட்டல் ஆம் இதை நம்ம எப்படின்னு சொல்லுவோம்? ஔடதமாம் என்பதுதான் சரியான ஒன்று. மாணவர்கள் நூலினை எவ்வாறு கற்க வேண்டும்? ஆப்ஷன்ல பாருங்க. மாணவர்கள் நூலினை மாசற கற்க வேண்டும் என்பது சரி. கல்வி அழகே அழகு என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? கல்வி அழகே அழகு என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் நாலடியார். சமண முனிவர்களால் இயற்றப்பட்ட நாலடியார் என்பது சரி. கண்டறி இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இதற்கு நம்ம என்ன எழுதுவோம்? கண்டு கூட்டல் அரி என்பது சரியான ஒன்று. மனிதன் எதன் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான்? ஆப்ஷன்ல மனிதன் எதன் மூலம் தனது வாழ்வை மேம்படுத்தி கொண்டான்னு பார்த்தீங்கன்னா மனிதன் தொழில்கள் மூலம் தனது வாழ்வை மேம்படுத்தி கொண்டான். நண்பர்களுடன் எவ்வாறு விளையாட வேண்டும்?
நண்பர்கள்னாவே அவங்க கூட என்ன பண்ணி ஒருமித்து விளையாட வேண்டும். பிறரிடம் எவ்வகை சொற்களை பேச வேண்டும்? பிறரிடம் நாம் பேசும் சொல் என்னவா இருக்கணும்? இன்சொல் பேச வேண்டும். நெறி என்பதன் பொருள் என்ன? நெறி இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா வழி என பொருள்படும். இடமெல்லாம் இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இது என்னன்னு எழுதுவோம்? இடம் கூட்டல் எல்லாம் என்பது சரியான ஒன்று. களம் என்பதன் பொருள் என்ன? களம்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கப்பல் என்பதை குறிக்கும். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது அதற்கு பெயர் என்ன? பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை என்று அழைக்கப்படுகிறது. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் என்ன குணம்? போர்க்களத்துல கண்டிப்பா என்ன வரும்? வீர குணம் வெளிப்படும். பொறையுடைமை இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இதற்கு பொறை கூட்டல் உடைமை. ஆப்ஷன் பி சரியான ஒன்று. ஆசாரம் என்பதன் பொருள் என்ன? ஆசார கோவை. அப்போ ஆசாரம்னா என்ன வரும்? ஒழுக்கம். ஆசாரம்ங்கிறது ஒழுக்கம் என பொருள்படும். ஆசார கோவையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆசார கோவையில் பார்த்தீங்கன்னா 100 பாடல்கள் உள்ளன. குற்றம் கூட்டல் இல்லாதவர் இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இதில் என்னாகும்? குற்றம் இல்லாதவர். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஒன்று. பழந்தமிழன் எதற்கு அஞ்சினான்? பழந்தமிழன் விலங்குகளுக்கோ வணிகத்திற்கோ ஆழ்கடலுக்கோ அஞ்சவில்லை, ஆனால் தீமைகள் செய்ய அஞ்சினான் என்பது சரி. அறிவு கூட்டல் உடைமை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இதற்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அறிவுடைமை என்பது சரியான பதில். முடியரசனின் இயற்பெயர் என்ன? முடியரசின் இயற்பெயர் துரைராசு என்பது சரியான ஒன்று. இவை கூட்டல் எட்டும் இதை சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும்? இதில் பார்த்தீங்கன்னா இவை எட்டும் என சேர்த்தெழுத நமக்கு கிடைக்கும் சொல்லாகும். பழந்தமிழன் நிலத்தை எத்தனை வகைப்படுத்தினான்? நானிலம் படைத்தவன். ஆப்ஷன் பி பழந்தமிழன் நிலத்தை 4 வகைப்படுத்தினான் என்பது சரியான ஒன்று. தேசம் உடுத்திய நூலாடை என குறிப்பிடும் நூல் எந்த நூல்? அந்த நூல் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளைத்தான் தேசம் உடுத்திய நூலாடை என குறிக்கப்படுகிறது. கலைக்கூடமாக காட்சி தருவது என்ன? கலைக்கூடமாக காட்சி தருவது ஆப்ஷன்ல சிற்பக்கூடம் என்பது சரியான ஒன்று. எதிர்கூட்டல் ஒழிக்க இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது எதிரொலிக்க என்பதுதான் சரியான விடை. அறத்தின் ஊன்றுகோலாக விளங்குவது என்ன? அறத்தின் ஊன்றுகோலாக விளங்குவது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அகிம்சை என்னும் கைத்தடி தான் அறத்தின் ஊன்றுகோலாக விளங்குகிறது. காந்தியடிகள் பற்றி வரும். தம்முயிர் இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? தம் கூட்டல் ஊ இது என்ன ஆயிரும்? தம்முயிர் அப்படின்னு பிரியும். ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் எந்த நூல்? தமிழ் மொழியின் உபநிடதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாயுமானவர் பாடல்கள். இது முக்கியமான கேள்வி. விரல் நுனி வெளிச்சங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விரல் நுனி வெளிச்சங்கள் என்ற நூலின் ஆசிரியர் கவிஞர் தாராபாரதி அவர்கள். மலை கூட்டல் எலாம் இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இதில் நம்ம இங்கே இல் வருதா இல்லையாங்கிறதெல்லாம் பார்க்காம மலையெல்லாம்னு தான் ஆப்ஷனில் போடுவோம். அது பார்த்தீங்கன்னா மலை கூட்டல் எலாம் தான் கேள்வி. ஆப்ஷனில் மலையெல்லாம் என்பது சரியான விடை. கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சார்ந்தவர்? கலீல் கிப்ரான் சார்ந்த நாடு ஆப்ஷன்ல லெபனான் என்பது சரியான ஒன்று.
புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எந்த நூல்? புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆன்சர் ஆசிய ஜோதி என்பது சரியான ஒன்று. ஒருவர் செய்யக்கூடாதது என்ன? ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை என்பது சரியான ஒன்று. பரிசு பெறும்போது நம் மனநிலை எவ்வாறு இருக்கும்? பரிசு பெறும்போது நம் மனநிலை ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியுடன் இருக்கும் என்பதுதான் சரி. கம்பரின் கவிதை வரிகளுக்கு இசை அமைப்பவை எந்த அலை? எந்த ஆற்றின் அலை? கம்பரின் கவிதை வரிகளுக்கு இசையமைப்பவை கங்கை அலை என்பது சரியான பதில். உழைக்கும் போது நாம் எதனை போல் ஆகிறோம்? உழைக்கும் போது நாம் பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல் போல் ஆகிறோம் என்பதுதான் சரியான ஒன்று. இன்புற்று கூட்டல் இருக்க, இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இதை சேர்த்தெழுத நமக்கு பார்த்தீங்கன்னா இன்புற்றிருக்க என்பதுதான் சரியான ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், இன்று 6th தமிழிலிருந்து ஒரு 50 கேள்விகள் பார்த்தோம். இதில் ஒரு 2-3 நாள் நம்ம தமிழே பார்த்துட்டு அடுத்தது 7th தமிழ் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.